மதுரையில் ஆடி அமாவாசை சிறப்பு வழிபாடு. மதுரை வைகை ஆறு மற்றும் கோவில்களில் தர்ப்பணம் கொடுக்க குவிந்த மக்கள். ஆடி அமாவாசை நாளில் நீர்நிலை பகுதிகளில் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கமாக உள்ள நிலையில் மதுரை வைகை ஆறு உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இன்று அதிகாலை முதலே ஏராளமானோர் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் மதுரை மேலமாசி வீதியில் அமைந்துள்ள இம்மையிலும் நன்மை திருவார் திருக்கோவிலில் இன்று அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்திருந்து தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். எல்லா மாதங்களிலும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த தருணத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது விசேஷமானதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னோர்கள் சொர்க்கம் சென்று நற்கதி அடையும் பொருட்டு செய்யப்படும் இந்த தர்ப்பணம் நிகழ்ச்சிகள் மூலம் முன்னோர்களின் ஆசி அவர்களின் தலைமுறைகளை காப்பாற்றும் என்பது நம்பிக்கையாக உள்ளதால் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி அமாவாசை நாளில் ஏராளமான மக்கள் நீர்நிலை பகுதிகளில் தர்ப்பணம் கொடுப்பார்கள். மேலும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பொருட்டு நீர்நிலைகளில் புனித நீராடி இஷ்ட தெய்வ ஆலயங்களில் வழிபாடு, சிறப்பு பூஜைகள் செய்து ஏழை இல்லாதோர் இயலாதோருக்கு அன்னதானம், வஸ்திர தானம் செய்வதன் மூலம் நாம் செய்த பாவங்கள், கர்ம வினைகள், தீவினைகள் அனைத்தையும் போக்கி வாழ்வில் புண்ணியத்தை சேர்க்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளதால் இன்று மதுரையில் உள்ள முக்கிய அனைத்து கோவில்களிலும் வைகை ஆற்றின் நீர்நிலை பகுதிகளிலும் மக்கள் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர்.